ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். வஜ்ரத்தினுடைய மதிப்பு தெரியாத ஒரு மனிதன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் ஒரு சிஷ்யன் தன குருநாதரிடம் செல்வார். குருக்கு வணங்கி பக்கத்திலே பார்த்தால் அங்கே ஒரு 100 ரூபாய் நோட்டும் ஒரு சின்ன கலர் கல்லும் இருந்தது. அதை பார்த்த சிஷ்யன், குருநாதரே, எனக்கு ரொம்ப கஷ்டம் உள்ளது, அந்த 100 ரூபாய் தரீங்களா என்று கேட்பான். உன்னுடைய கஷ்டங்கள் இந்த 100 ரூபாயோட தீராதப்பா, நீ இந்த கல் எடுத்துட்டு போ, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்வார். இப்போ இந்த கலர் கல்லால் எனக்கு வேலை இல்லை, அந்த 100 ரூபாய் மட்டும் போதும் என்று சொன்னதும் செய்வதொன்றுமில்லை என்று அந்த குருநாதர் சரி என்று 100 ரூபாய் மட்டும் தந்திடுவார். அந்த கலர் கல்லு ஒரு வஜ்ரம். ஆனால் அந்த சிஷ்யனுடைய மூளைக்கு அது வஜ்ரம் என்று தெரிந்து கொள்ளும் அளவுக்கு புத்தியும் இல்லை, ஞானமும் இல்லை. அதனால் அந்த 100 ரூபாய் மட்டும் போதும் என்று நினைத்தான். அப்படித்தான் ஆண்டவனும் யாராவது என் பக்தர்கள் வந்து மோட்சத்தை கேட்டால் தந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார். ஆனால் அவரிடம் போகும் நாம் எல்லோரும் அதை தவிர எனக்கு பணம் வேண்டும், என்னுடைய மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும், என்னுடைய சம்சாரம் என்னுடன் சண்டை போடாமல் இருக்க வேண்டும், என்னை கோட்டீஸ்வரர் ஆக்க வேண்டும் என்று ரகரகமான வரங்களை கேட்போம். ஆனாலும் ஆண்டவன் சிரித்து கொண்டே நமக்கு அந்த வரங்கள் எல்லாம் தந்து அனுப்பி வைப்பார். ஆனால் யார் ஒருவர் அவரை, ஆண்டவா நீதான் எனக்கு துணை, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என்று, வேறெந்த கோரிக்கை எனக்கு தேவையில்லை என்று தியானம் செய்வார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் மோட்சத்தை அனுகிரகிப்பார். அதனால் நாம் எப்போதும் விலை மதிக்க முடியாத பொருட்களையும் சிறு சம்பதங்களையும்காக ஆண்டவனை பிரார்த்திக்க கூடாது. நமக்கு அதி முக்கியமானது இந்த ஜனனம் மரணம் என்ற சக்கரத்தில் இருந்து வெளியே வந்து விலையே இல்லாத மோட்சத்தை தரும்படி அது நம்ம உள் மனதிலிருந்து வருவதுதான் பிரார்த்தனை. அது தவிர இந்த உடல்களிலுடன் உறவு கொள்வதற்காக அல்ல. அந்த உறவுகளுக்கு இருக்கும் வரை பந்தங்கள் கூடிக்கொண்டே போகும். ஆனால் அந்த முகுந்தனுடன் யோகித்தால் நாம் இந்த பந்தங்களிலிருந்து விமுக்தி கிடைத்து முக்தியை பெறுகிறோம். அதுதான் மோட்சம் என்பது. உண்மையிலேயே ஜனன மரணம் இல்லாமல் செய்யும் கருணை கொண்டவர்தான் ஸ்ரீமன்னாராயணன். ஜெய் ஸ்ரீமன்னாராயணன். கேட்டீங்கள் அல்லவா? மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.